Hello everyone, welcome back to English Buddy Talks in Tamil. இப்போ நம்ம ஒரு டெய்லி யூஸ் சென்டென்சஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான வே அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, நீங்கள் இந்த ஒரு பிக்சரை எடுத்துக்கோங்க. இந்த பிக்சரில் இருந்து இந்த பிக்சரை பார்த்து எத்தனை சென்டென்ஸ் உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியும், உங்களால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நானும் மேக் பண்ணுறேன், நீங்களும் மேக் பண்ணுங்கள். எத்தனை சென்டென்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லெட்ஸ் பிகின் நவ். ஸோ இந்த பிக்சரை நீங்கள் பார்த்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதில் 4 பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ நான் எப்படி சொல்லுவேன்? There are 4 people in this picture. ஸோ இதில் 4 பேர் இருக்காங்கிறது எப்படி சொல்றது? There are 4 people in this picture. ஸோ இப்போ அடுத்து வந்து என்ன சொல்றேன்னா, இதில் வந்து 2 மென் இருக்காங்க, அதாவது 2 ஆண் 2 பெண் இருக்காங்க. அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? There are 2 men and 2 women. There are 2 men and 2 women. Next, இந்த 3 பேரும் அவங்க கையில என்ன வச்சிருக்காங்க பாருங்க. இதை வந்து நம்ம விளக்குமாறு அப்படின்னு சொல்லுவோம். பட் இதை வந்து ரோடு வந்து பெருக்கிறது இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து பெரும்பாலும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ரோடு துடைக்கிற பெரிய தொடப்பம் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? They are holding broomstick in their hands. They are holding broomstick in their hands. நெக்ஸ்ட், அடுத்து அவங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இது வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ், அதாவது அவங்க வந்து இந்த காமன் பப்ளிக் பிளேஸை வந்து கிளீன் பண்ண ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? They are cleaning the public place. They are cleaning the public place. அடுத்து இந்த பொண்ணு பாருங்க, இந்த பொண்ணுக்கு பின்னாடி ஒரு மாடு நிக்குது. ஸோ இந்த பொண்ணுக்கு பின்னாடி ஒரு மாடு நிக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்? There is a cow behind the last girl. ஏன்னா இப்போ நம்ம வந்து நம்ம வரிசையில பார்க்கும்போது இந்த பொண்ணு லாஸ்ட்ல இருக்கா. So there is a cow behind the last girl. பின்னாடி அப்படிங்கிறதுக்கு behind சொல்லுவோம். அடுத்து இந்த மாடு பார்த்தீங்களா? இந்த மாடு வாயில வந்து ஒரு புல் வந்து சாப்பிட்டுட்டு இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இது வந்து புல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? இந்த மாடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதாவது அந்த மாடு அது இருக்கிறத காமிச்சுக்கு வந்து சொல்றோம். ஸோ அந்த மாடு சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறத எப்படி சொல்றது? That cow is eating grass. That cow is eating grass. அடுத்து இந்த 4 பேருக்கு நடுவுல வந்து ஒரு டாக் நிக்குது, ஒரு நாய் நிக்குது. இதை எப்படி சொல்லலாம்? There is a dog in the middle. There is a dog in the middle. அடுத்து இவங்க எல்லாருமே வந்து ஓவராலா என்ன பண்றாங்க? அந்த குப்பைகள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பக்கமா ஒதுக்கி அந்த பின்னாடி குவிச்சு வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, they are sweeping and heaping. heapingனா குமிச்சு வைக்கிறது. heaping the waste in one side. ஒரு பக்கமா குவிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து இந்த கேர்ள் வந்து என்ன பண்றாங்க? அவங்க கையில வந்து ஒரு கார்டு வச்சிருக்காங்க பாருங்க, ஒரு சில சென்டென்ஸ் எழுதி. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிளக் கார்டு அப்படிம்பாங்க. ஸோ இந்த பொண்ணு இந்த கையில இதை வச்சிருக்கா அப்படிங்கறத எப்படி சொல்லலாம்? The one girl is holdingனா அது வந்து பிடிச்சிட்டு நிக்கிறா. One girl is holding a placard. எங்க வச்சிருக்கா? In her hand. So one girl is holding a placard in her hand. அடுத்து நீங்க வந்து இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கலாம். அதாவது உங்களுக்கும் உங்களோட கம்யூனிட்டினா உங்களோட சமூகத்தை வந்து சமூகத்துக்கு ஹெல்ப் பண்றது பிடிக்குமா? இந்த கேள்வியை நீங்க எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Do you like to help your community? Do you like to help your community? நெக்ஸ்ட், இந்த பொண்ணு கையில வந்து ஒரு பிளக்கார்டு இருக்குன்னு இல்லையா? அதுல உள்ள சென்டென்ஸை என்னால ரீட் பண்ண முடியுது. இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது? I can read the sentence that is. எதை ரீட் பண்ண முடியுது? That எது எழுதி இருக்கிறது? That is written. எங்க எழுதி இருக்கு? In the placard. Okay, I can read the sentence that is written in the placard.